வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் கடத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இணைத்துள்ளார். சீனா மற்றும் ஆப்கானிஸ்தான் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள அமெரிக்கா பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து நாடுகளின் அரசுகளும் போதைப் பொருட்கள் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என கூறிவிட முடியாது எனவும் தெரிவித்துள்ளது. கர்நாடகத்தில் ஒரு தொகுதியில் மட்டும் 6000க்கும் அதிகமான வாக்காளர்களை நீக்க முயற்சி நடந்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் திருடர்களை பாதுகாப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர்களை நீக்க முயற்சித்தது தொடர்பாக ராகுல் காந்தி எழுப்பியுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராகுல் காந்தி சொல்வது தவறானவை எனவும் அவர் கூறுவதைப் போல ஆன்லைன் மூலம் வாக்காளர்களை நீக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் நடக்கும் சம்பவங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அப்பாவி உயிர்கள் நசுக்கப்படும் போது மௌனம் என்பது ஒரு தேர்வாக இருக்கக்கூடாது எனவும் இந்த பயங்கரத்தை இப்போதே முடிவுக்கு கொண்டுவர நாம் செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுக்கூட்டங்களின் போது உயரமான இடங்களில் ஏறும் தொண்டர்கள் கீழே விழுந்தால் யார் பொறுப்பேற்பது என தாவேகா தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தொண்டர்களை கட்சித் தலைவர் ஒழுங்குபடுத்த வேண்டாமா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் கூட்டங்களில் பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக குறிப்பிட்ட தொகையை முன்வைப்பு தொகையாக பெறும் வகையில் நிபந்தனைகளை விதிக்க தமிழக காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செப்டம்பர் 20 முதல் 24 வரை தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 21 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்துக்கு எதிரான T20 தொடருக்கான மேற்கிந்திய தீவுகள் அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த T20 தொடர் செப்டம்பர் 27ஆம் தேதி துவங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் உருவாகி வரும் டியூட் திரைப்படத்தின் 2வது பாடல் செப்டம்பர் 13 வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. சாய் அபியங்கர் இசையில் உருவாகி வரும் இந்த திரைப்படம் அக்டோபர் 17 வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.